NavICனா என்ன? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? வேறு எதுவுமே கிடையாது. நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது தான். அப்படின்னா ஜிபிஎஸ்க்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கிடையாது. இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறதுலையே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எப்போ வேண்டுமானாலும் அமெரிக்கா நமக்கு அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தேன். இப்படி ஒரு தருணம் இருந்தது அப்படிங்கிறது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அதுலேயும் குறிப்பாக முக்கியமான தருணம், இந்தியாவை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கார்கில் யுத்தத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. கார்கில் யுத்தத்தில் மலை மீது நம்முடைய வீரர்கள் எல்லாருமே இருக்கும்போது இராணுவம், பாகிஸ்தானுடைய இராணுவம் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய பொசிஷன் என்ன, நாங்கள் எந்த இடத்துல எங்களுடைய குண்டுகளை போடணும் அப்படிங்கிற அந்த ஜிபிஎஸ் சிக்னலை அமெரிக்காட்ட நம்ம கேட்குறோம். அமெரிக்கா உங்களுக்கு ஜிபிஎஸ் சிக்னலும் தர முடியாது, ஜிபிஎஸ்ஸுக்கான எந்த உதவிகளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை லாக் பண்ணுறாங்க. அன்னைக்கு ISRO முடிவு எடுத்துச்சு, அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடாது, நமக்குன்னு தனியாக ஒரு நேவிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கணும்னு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு NavIC அப்படிங்கிற ஒரு டாபிக் 2வது பாகத்தை தொட்டிருக்கிறது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் NavIC பாகம் 2. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கொத்து கொத்தா இந்திய வீரர்கள் இந்திய நாட்டுக்காக, இந்திய மக்களுக்காக அவங்களுடைய உயிரை பணயம் வைக்கும்போது அமெரிக்கா ஒரு பெரிய ப்ளே பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் பொசிஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அசராமல் அந்த கார்கில் யுத்தத்தில் நம்ம ஜெயித்தோம், ரஷ்யா போன்ற நாடுகளுடைய உதவி கிடைத்ததனால். ஆனால் அதன் பிறகு தான் இந்தியாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த நேவிகேஷன் அப்படிங்கிறது சும்மா இங்கேருந்து அங்கே போகிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த நேவிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மிசைலை கரெக்டான தருணத்தில் கரெக்டான இடத்துல போட முடியும். ப்ரிசைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு லொக்கேஷனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல ஒரு குண்டை தூக்கி போடணும்னா அந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டில் அந்த குண்டு விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இல்லாட்டி இந்த ரஷ்யா உக்ரைன் போல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மூவபிள் டார்கெட் தான் எல்லாமே. ஒரு ஆர்டிலரி கன் கூட மூவபிள் ஆர்டிலரி கன்னாக மாறிடுச்சு. S-300 S-400 அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மூவபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சு அதை தாக்கி அழிக்கணும்னா அவ்வளவு அக்யூரசி இருக்கணும். அந்த அக்யூரசி நம்ம க்ளோக்கில் இருக்குமா, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வாட்சில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது எதுவுமே மிலிட்ரி கிரேடு கிடையாது. அப்படின்னா மிலிட்ரி கிரேடாக இருக்கக்கூடிய அக்யூரசிக்காகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, PNT சர்வீஸை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அது என்ன? PNT, P ஃபார் பொசிஷனிங், N ஃபார் நேவிகேஷன், T ஃபார் டைமிங். இந்த PNT சர்வீஸை கொடுப்பது தான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபிஎஸ். ஆனால் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜிபிஎஸ் கிடையாது. நாம் எப்படி நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஜிபிஎஸ்ஸை நேவிகேஷன் வித் நாவ்ஸ்டார் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதென்ன நாவ்ஸ்டார்? NAVSTAR, வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த நாவ்ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது நேவிக்காகத்தான் இது முதல் முறையாக உருவாக்கப்படுது. ஏன்டா நேவிக்காக உருவாக்கப்படணும்? 2வது உலகப்போர்லாம் வருது. இந்த 2வது உலகப்போரில் ஒரு பெரிய விஷயம் நமக்கு தேவைப்படுது. நாம் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டோம். இந்த அணு ஆயுதம் எங்கே இருக்குது, இந்த அணு ஆயுதம் எந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய சப்மரைன்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது அந்த அரசாங்கங்களுக்கு தெரியணும், குறிப்பாக அமெரிக்காவுக்கு தெரியணும். ஸோ நேவி வழியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களுடைய பொசிஷனை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்கள் எங்கெங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பொசிஷனையும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஒரு பொசிஷனிங் சிஸ்டம் தேவைப்பட்டது. அதனால தான் இவங்க முதல் சேட்டலைட்டை, அதாவது ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் 31 சேட்டலைட் வழியாக நம்முடைய பொசிஷனிங், நேவிகேஷன், டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்கிறோம்னா முதல் சேட்டலைட் ஏவப்பட்டது 1978. அந்த சேட்டலைட்டினுடைய பெயர் தான் நேவிகேஷன் சிஸ்டம் வித் டைமிங் அண்ட் ரேஞ்சிங். இதை தான் நாவ்ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? இந்த நாவ்ஸ்டார் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டாக ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிபிஎஸ் 25 வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவுக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஜிபிஎஸ்ஸுக்காக 31 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இந்த 31 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தின செலவு யார் ஏற்றுக்கொள்வாங்க? அது எல்லாமே அமெரிக்கர்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய டாக்ஸ் பேயர்ஸினுடைய பணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அவங்களுடைய பணத்தை ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். இது ஃப்ரீ கிடையாது, இது ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை இப்போ மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 25 to 30 இயர்ஸில் இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி என்ன வேணாலும் நடக்கும்போது ஜிபிஎஸ்க்காக நம்ம அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கலாம். யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை வச்சு ஒவ்வொரு வருடமும் $1 trillion அமெரிக்க டாலர் அளவுக்கான வருமானத்தை ஈட்டி வருகிறது அமெரிக்காவினுடைய அரசாங்கம். எப்படி விக்கி? $1 trillion அமெரிக்க டாலர் வேறு எதுவுமே இல்லை. கூகுள் மேப் எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லை நேவிகேஷன் சிஸ்டம். இந்த நேவிகேஷன் சிஸ்டத்துக்காக நம்ம நிறைய ஜிபிஎஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மார்க்கெட் உருவாகுது. அந்த மார்க்கெட்டுக்கான காப்பிரைட் யார்கிட்ட போகுது? அமெரிக்காட்ட போகுது. அதுக்கு தேவையான பணத்தை அமெரிக்காட்ட கொடுத்து அவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜி அது ஜிபிஎஸ் வழியாக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜி, மிசைல் டெக்னாலஜி, இது எல்லாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் $1 trillion இப்போ வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒரு முறை இது டபுளாக வாய்ப்புகள் இருப்பதாக 2020 அது டபுள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கோம். எல்லா டிவைசஸுமே டிஜிட்டலாக ஜிபிஎஸ் எனேபிள்டு டிவைசஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவினுடைய வருமானம் 2 மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்கு ஆகும். அப்படின்னா ஜிபிஎஸ் இல்லாத ஒரு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சடார்னி ரஷ்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. 31 சேட்டலைட்டையும் அவங்களுடைய ஆன்டி சேட்டலைட் வெப்பனை வச்சு அடிச்சிட்டாங்க. இல்லாட்டி லேசர் ஆயுதத்தை வச்சு 31 சேட்டலைட்டையும் போட்டு தட்டாங்கன்னா இந்த நேரம் மறுபடியும் இந்தியாவுக்கு சிக்கல் வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம NavIC அப்படிங்கிற நம்முடைய நேவிகேஷன் பொசிஷனிங் டைமிங் சிஸ்டத்தை உருவாக்குறோம். இங்கே நேவிகேஷன் பொசிஷனிங் டைமிங் அப்படின்னு சொல்கிறேன், இல்லாட்டி PNT சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறேன். டைமிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு தேவைப்படக்கூடிய நேரம் தான். அந்த நேரத்தை அவங்க எப்படி அளவீடு செய்கிறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு க்ளோக் வச்சுருக்காங்க. அந்த க்ளோக்கை அட்டாமிக் க்ளோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் க்ளோக் கூட இப்போ இது இந்தியாவால் உருவாக்கப்பட்ட அட்டாமிக் க்ளோக் தான் இப்போ நம்ம விண்ணில் செலுத்தி இருக்கக்கூடிய NVS-01 இருக்கு. NVS-01 ஒரு சாதாரண சேட்டலைட் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான சேட்டலைட் அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ NVS-01 அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான பேண்ட் வழியாக சிக்னல் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்க போகுது? இதுக்காகத்தான் ஸ்பெஷலைஸ்டாக நான் முதல்ல சொன்னேன், நம்ம NavIC அப்படிங்கிற சிஸ்டத்தில் 2 விதமான யூசர் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று அப்படிங்கிறது SPS ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சர்வீஸ், இரண்டாவது அப்படிங்கிறது RS ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ். இந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது இன்றளவிலும் ஆக்டிவேட் செய்யப்படலை. ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் மட்டும்தான் NavIC வழியாக ஆக்டிவேட் செய்யப்பட்டது. என்னைக்கு NVS-01 அப்படிங்கிற சேட்டலைட் விண்ணில் ஏவப்பட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டதோ அன்னையிலிருந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் இந்திய அரசாங்கத்தால் எனேபிள் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த NavIC எனேபிள்டு டிவைசஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல டிவைசஸ்லும் இருக்கலாம். ஜிபிஎஸ் எடுக்கக்கூடிய எல்லா டிவைசஸ்லும் சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம்னா NavIC அப்படிங்கிற நம்முடைய நேவிகேஷன் சிஸ்டத்தை நம்முடைய ஃபோனில் கொண்டு வர முடியும். இதை இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் போதும். எக்ஸ்ட்ராவாக ஹார்ட்வேர் வேண்டாமா விக்கி அப்படின்னு கேட்டால், முதல்ல இருந்த NavICக்கு ஒரு ஹார்ட்வேர் எக்ஸ்ட்ரா ஒரு சிப் செட்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம அனுப்பி இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் வழியாக கண்டிப்பாக அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிபிஎஸ் கிடைக்கக்கூடிய அதே ஸ்பெக்ட்ரம் வழியாகத்தான் இந்த மாதிரியான NavICயும் நம்ம அனுப்ப போகிறோமா என்று கேட்டால் ஆமாம். அந்த பேண்டு தான் L1 பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பேண்ட் L5 மற்றும் S பேண்ட் வகை. ஸோ L5S அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸுக்காக நம்முடைய இராணுவம், மிக முக்கியமான அதிகாரிகள் அவங்களுக்கு மட்டும் கொடுப்பதற்காகத்தான் NavIC பயன்படுத்தப்பட்டிருந்தது. NVS-01 மேலே போன பிறகு தான் அதை L1 பேண்டில் நாம் அனுப்ப போகிறோம். ஸோ இந்த L1 பேண்ட் அப்படிங்கிறது தான் ஜிபிஎஸ்ஸுக்கான பேண்டும். அதனால தான் சொல்கிறோம் ஜிபிஎஸ் மற்றும் GLONASS அடுத்ததாக NavIC அப்படிங்கிறதையும் நம்முடைய ஃபோனில் யூஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பதற்காக அட்டாமிக் க்ளோக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல. இந்த அட்டாமிக் க்ளோக்கையும் இந்தியா தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னோம்ல. 3 அட்டாமிக் க்ளோக் அப்படிங்கிறது இந்த NVS-01 வச்சுருக்காங்க. ஏன் ஒரு அட்டாமிக் க்ளோக் போதாதா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நம்ம NavIC சிஸ்டத்துக்காக நம்ம வானத்தில் செலுத்தின சேட்டலைட்டில் அட்டாமிக் க்ளோக்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விட்டது. அந்த சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், அந்த சேட்டலைட்டையே மறுபடி வேண்டான்னு வைக்கணும், இல்லாட்டி அதனுடைய சர்வீஸை கட் பண்ணணும். அதுக்காகத்தான் பேக்கப்பாக 2 அட்டாமிக் க்ளோக்கையும் வைத்து வருகிறோம். இந்த அட்டாமிக் க்ளோக் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம வாட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த நொடிமுள் இருக்குது பார்த்தீங்களா, டிக் 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 ஓடிட்டுருக்கும். இதை வச்சு தான் 60 முறை சுழண்டு விட்டது என்றால் 1 நிமிடம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பர்டிகுலராக சில ஆட்டம்ஸினுடைய வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வைப்ரேஷன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வைப்ரேஷனை கால்குலேட் பண்ணி
அது டைமிங்காக கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே நொடிமுள் அப்படின்னு நான் சொன்னேன்ல, நார்மல் வாட்சில் நொடிமுள் மாதிரி அட்டாமிக் கிளாக்ல ஒரு ஆட்டமினுடைய வைப்ரேஷன் ஒரு செகண்டாகவோ ஒரு மைக்ரோ செகண்டாகவோ நம்முடைய விஞ்ஞானிகள் அதை தரம் பிரித்திருப்பார்கள். அதன் வழியாக அந்த கிளாக் ஆக்டிவேட் ஆகும். இப்போ புரியுதா அது எவ்வளோ பெக்யூலியராக டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி? சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த NavIC அப்படிங்கிற சிஸ்டம் வழியாக என்னென்ன சாதிக்கலாம்? நிறைய இருக்குங்க. டெரஸ்ட்ரியல், ஏரியல், மெரைன் நேவிகேஷன், disaster management, vehicle tracking and fleet management, integration with mobile phones, precise timing, mapping, terrestrial navigation, aid for hikers and travelers, visual and voice navigation for drivers. அது இல்லாமல் இப்போ புதுசாக வரக்கூடிய டெஸ்லா காராக இருந்தாலும் சரி, இல்லை நாம் உருவாக்கக்கூடிய தானியங்கி கார்களாக இருந்தாலும் சரி, அதற்கு தேவையான ஃபுல் மேப்பிங் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம், இது எல்லாத்துக்குமே NavIC அப்படிங்கிறது பயன்பட போகிறது. ஸோ இந்த NavIC நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? முதல் விஷயம் ரீஜனல் கவரேஜ் அப்படிங்கிறது தான். இந்த ரீஜனல் கவரேஜ்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டர்னு நான் சொன்னேன். பார்ட்டிகுலராக இந்த சென்டிமீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை எடுத்து அந்த மேப்பில் சென்டிமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய பொருளை கூட நம்ம NavIC சிஸ்டத்தால் ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் முதல் அட்வான்டேஜ். நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு தீவிரவாதி வாரான், இல்லாட்டி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் நடக்குது, சீனாவினுடைய காய் நகரத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷனிங்கை ஈஸியாக நம்மளால் இந்த NavIC சிஸ்டத்தால் பார்க்க முடியும். அடுத்ததாக இருப்பது ரிலையபிள் சர்வீஸ். ஜிபிஎஸ் அமெரிக்காவினுடையது, க்ளோனஸ் ரஷ்யாவினுடையது, கெலிலியோ யூரோப்பினுடையது. அவங்கள நம்பி இருக்க வேண்டாம். ரிலையபிள் இது இந்தியாவினுடையது அப்படின்னு சொல்லி சும்மா கெத்தாக சொல்லலாம். அடுத்ததாக காஸ்ட் எஃபெக்டிவ். நமக்கு தெரியும்ல, ஃபாரினில் ஹாலிவுட்டில் படம் எடுக்கிற அளவுக்கு நாம் என்ன செய்வோம்? அதே பணத்தை வச்சு ராக்கெட்டை செலுத்திடுவோம். அதுவும் உலக நாடுகள் வாய் பிளந்து பார்க்குற அளவுக்கு அந்த ராக்கெட்டினுடைய சாதனைகள் இருக்கும். அப்போது இது எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ஹான்ஸ்ட் அக்யூரசி, என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி, எக்கனாமிக் க்ரோத், டெக்னாலஜிக்கல் ப்ரோக்ரஸ், கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், இது எல்லாமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள். இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள். இந்திய மாணவர்கள் இது எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சிடலாம்? மிகப்பெரிய அளவில் தன்னிறைவு அடையலாம். இதற்கான ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் பண்ணலாம். NavIC சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான சிப்செட், அதை வச்சான அடுத்தடுத்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நாம் உருவாக்கலாம். சரி, இதை ரோல் அவுட் பண்ணுறதுக்கான பிளான் என்ன இருக்குது? இந்தியாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பிளான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே தான் பெல் போன்ற நிறுவனங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ISRO கூட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த NavIC சிஸ்டம், அதுக்கான சிப்செட் இதெல்லாம் நாங்கள் உருவாக்கி தரோம்ப்பா அப்படிங்கிறது தான். அது இல்லாமல் நம்முடைய ரயில்வே துறையிலிருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மோட்டார் வாகனங்கள் வரை எல்லாமே NavIC எனேபிள்டு டிவைசஸாக இருக்க போகுது. நம்ம நாட்டில் வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்லேயும் NavIC அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படும். செட்டிங் அப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ப்ரொடக்ஷன் பிளான் ஃபார் ஹை ப்ரிசிஷன் NavIC ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ NavIC ப்ராடக்ட்ஸுக்காகவே இங்கே பல தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அடுத்ததாக ஃபங்க்ஷனல் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஃபங்க்ஷனல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? வேறு எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு வண்டியும் நம்ம ட்ராக் பண்ணலான்னு சொல்கிறோம்ல, அப்படி ட்ராக் பண்ணுறது, அப்படி ட்ராக் பண்ணுற வண்டிகள் எங்கெங்கே இருக்குது, நம்ம வண்டிக்கான பொசிஷனிங் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எப்படி அக்யூரஸியாக பார்க்க முடியும், இது எல்லாத்தையுமே காவல்துறை அதிகாரிகளிலிருந்து நம்முடைய CBI வர பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறுகள் குறைக்கப்படும். அடுத்ததாக இதற்கு தேவையான சிப் டிசைன்ஸ் தான். ஸோ ஓவராலாக நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய சாதிச்சிருக்கோம், நிறைய இண்டிஜினியஸாக சாதிச்சிருக்கோம், நிறைய நாடுகளுக்கு போட்டியாக வளர்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் விட்டுருவிக்கி ஒரே ஒரு விஷயத்த கேட்குறேன். GPS சேட்டலைட்டை போட்டு தள்ளின மாதிரி NavIC சேட்டலைட்டையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன செய்வேன்? நடப்பது நிற்பது எல்லாமே கூகுள் மேப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, அப்படி சேட்டலைட்டே இல்லைனா நம்ம என்ன செய்வோம்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே நான் விதைச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கான பதிலை நான் படித்து வச்சுட்டேன். நீங்கள் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கலனா உங்களுடைய கருத்துக்கள், எப்படி NavICாக உங்களுடைய கருத்துக்கள் அடுத்த பார்ட் வேணும்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தது என்றால் அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். இந்தியாவினுடைய பெருமை பேசக்கூடிய ஒரு பதிவு கிடையாது, இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு பதிவு என்பதை மறந்துவிட வேண்டாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.